ட்வின்ஸ்ல வந்து 2 பேபியும் ஒரே மாரி தான் இருப்பாங்களாங்க மேம்? ட்வின்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குடா. மோனோசைகாட்டிக், டைசைகாட்டிக்ன்னு 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைசைகாட்டிக் ட்வின்ஸ்ன்னு நீ பார்த்தேன்னா 2 டிஃபரெண்ட் ஸ்பெர்ம்ஸ், 2 டிஃபரெண்ட் எக்க வந்து ஒரே சைக்கிள்ல வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும்போது வர்றது தான். அந்த மாரி இருக்கிற ட்வின்ஸ் எல்லாம் வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 நஞ்சுக்கொடி, 2 பனிக்குடம் இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் வந்து அது ஒரு பாய், ஒரு கேர்லா கூட இருக்கலாம். பட் மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஒரு ஸ்பெர்ம்ஸ வந்து ஃபெர்டிலைஸ் பண்றதுனால வர்றது. அது ஃபெர்டிலைஸ் பண்ற வர பேபி வந்து 2ஆ பிரிவாங்க. அது அவங்க 2 பேரும் வந்து ஐடென்டிகலா இருப்பாங்க. ஓகேங்க மேம். ட்வின்ல என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்குங்க மேம்? ட்வின் பிரெக்னன்சியா இருக்கும்போது உங்களுக்கு வாமிட்டிங் வர சென்சேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல. சில டைம் வந்து 5த் மந்த்ல வந்து செர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீமெச்சூரா செர்விக்ஸ் ஓப்பன் ஆகுற ரிஸ்க் இருக்கலாம். ட்வின் பிரெக்னன்சில வந்து சுகர் வரதுக்கான சான்சஸ், பிரஷர் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். நெறைய பேத்துக்கு ப்ரீடெர்ம் லேபர் கூட நடக்கலாம். ஸோ ட்வின் பிரெக்னன்சி வந்து ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகரிக்குள்ள தான்டா போகும். பட் ஃப்ரீக்வென்ட்டா ஆன்டினேட்டல் செக்கப் பண்ணும்போது, நம்ம அந்த ரிஸ்க் எல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு சேஃபா பிரெக்னன்சி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்க மேம்.